அனுதினமும் கிருபையில் இன்று. ரோமர் 10:9. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். உலக மதங்களிலே கிறிஸ்தவம் சிறப்பு மிக்க ஒரு மார்க்கமாக அறியப்படுவதற்கு பல காரணங்கள். அந்த காரணங்களில் ஒன்று, தனி மனிதன் தன் மீட்பை, பாவ மன்னிப்பை உறுதி செய்வதற்கு அவன் பல்வேறு பயணங்களை செய்ய வேண்டும், பல்வேறு செயல்களை செய்ய வேண்டும், பல்வேறு உபகாரங்களை செய்து அல்லது காணிக்கைகளை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது, கிறிஸ்தவம் ஒன்று மட்டுமே. கிரியைகளினால் நாம் மீட்கப்படுவதில்லை. தேவனுடைய கிருபையினாலே இலவசமாக விசுவாசத்தை கொண்டு நாம் மீட்கப்படுகிறோம் அல்லது ரட்சிக்கப்படுகிறோம் என்கின்ற நற்செய்தியை அறிவிப்பதனாலே ஆகும். உதாரணமாக இஸ்லாமை நாம் கவனிப்போமேயானால், இஸ்லாமிய நண்பர்களின் நம்பிக்கை 5 வகையான செயல்களை அவர்கள் செய்தே ஆக வேண்டும். தங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்வது, ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபம் செய்வது, உபவாசம் இருப்பது, ரமணான் மாதத்திலே கட்டாயமாக ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற காரியம், வாழ்வில் ஒரு முறையாகிலும் மெக்கா மெதினாவிற்கு புனித யாத்திரை மேற்கொள்ள வேண்டும். இந்த 5 முக்கிய காரியங்களை செய்யும் பொழுது மட்டுமே தனி மனிதனுடைய மீட்பு உறுதி செய்யப்படுவதாக அவர்களின் நம்பிக்கை. பரவாயில்லை. ஆனால் கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை என்ன? தனி மனிதன் தன் மீட்பை உறுதி செய்ய கட்டாயமாக வேத புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய திறமை உடையவனாய் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. கட்டாயமாக தனி மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு நாளைக்கு 5 முறை ஜெபம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. மாறாக அவன் 24 மணி நேரமும் ஜெப நிலையிலே, ஜெப உணர்விலே நிறைந்திருக்கலாம். கட்டாயமாக 40 நாள் அல்லது 30 நாள், ஒரு மாத கணக்கிலே ஒருவன் உபவாசம் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. ஏழைகளுக்கு உதவு என்பது சிறந்த ஒரு செயல்தான். ஆனால் கட்டாயமாக அதை செய்தால்தான் ஒருவன் மீட்கப்பட முடியும் என்று அல்ல. காரணம், பல நேரத்திலே உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகள் உதவி ஏதும் செய்ய முடியாத ஏழை லாசருவை போன்ற உதவி செய்யும் நிலையிலே அல்ல, உதவி பெறும் நிலையிலே கூட இருக்க முடியும். முக்கியமாக தனி ஒரு மனிதன் தன் மீட்பை உறுதி செய்ய எந்த ஒரு புனித ஸ்தலத்திற்கும் பாத யாத்திரையோ புனித யாத்திரையோ பயணம் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. காரணம், கிறிஸ்தவம் ஒன்று மட்டுமே. மனிதன் தேவனை தேடி போவதற்கு முன்பதாக தேவன் மனிதனை தேடி வந்த ஒரு மகத்தான நற்செய்தியை அறிவிக்கிறது. அந்த வரிசையிலே தனி மனிதனுடைய மீட்பை உறுதி செய்வதற்கு அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை ரோமர் 10:9 நமக்கு ரத்தின சுருக்கமாக அறியத் தருவதை நாம் பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்திலே நாம் கவனிக்கின்ற 3 பிரதானமான குறிப்புகள் என்ற வரிசையிலே, முதலாவது த கண்டிஷன். நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு உன் இருதயத்தினால் விசுவாசித்தாள் என்கின்ற ஒரு கண்டிஷன். இரண்டாவது த கண்டென்ட். எதை நீ இருதயத்தில் விசுவாசித்து எதை நீ வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும்? தேவன் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்கின்ற உண்மையை. மூன்றாவது த கம்ஃபர்ட். என்ன ஆறுதல்? நீ ரட்சிக்கப்படுவாய். நீ புனித யாத்திரை செய்ய வேண்டிய அவசியமில்லை. நீ ஏழை எளியவருக்கு உதவி செய்தால் ரட்சிக்கப்படுவாய் என்றும் இல்லை. 5 முறை தொழுகை செய்ய வேண்டும் என்றும் இல்லை. மாதக்கணக்கிலே உபவாசம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. மாறாக தேவனாகிய கர்த்தர் தமது குமாரனாகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்ற உண்மையை உன் இருதயத்திலே விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கை செய்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்பதை எந்த ஏழையும் எந்த எளியவனும் எந்த படிக்காதவரும் கூட வயது வித்தியாசமே இல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கான ஒரு உன்னதமான வழியை நமக்கு அறியத் தருவதே இந்த கிறிஸ்தவம். இதைத்தான் இதே அதிகாரத்தில் இடம்பெறுகின்ற 8வது வசனமும் 10வது வசனமும் கூட நமக்கு விளக்குகிறது. உதாரணமாக வசனம் 8, 9, 10 ஆகிய இந்த 3 வசனங்களிலும் பொதுவாய் காணப்படுகின்ற 2 காரியங்களை கவனிக்கும் பொழுது, வாயிலும் இருதயத்திலும், வாயினாலே இருதயத்திலே, இருதயத்திலே வாயினாலே
என்று இந்த இரண்டும் மாறி மாறி வருவதை நாம் கவனிக்கும் பொழுது தனி மனிதன் ஒருவனுடைய மீட்பிற்கு உதவியாக இருப்பது என்பது முதலாவது அவன் இருதயத்திலே தேவனை குறித்தும் அவருடைய குமாரனாக இயேசுவை குறித்தும் என்ன விசுவாசிக்கிறான் என்கின்ற அவசியத்தை அல்லது குறிப்பை பற்றியது. இரண்டாவது, தனி மனிதன் தன் இருதயத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவனை பற்றி என்ன விசுவாசிக்கிறான் என்பதோடு அவன் வாழ்க்கை முடிவடைவது அல்ல, மாறாக தன் இருதயத்திலே விசுவாசிக்கின்ற விசுவாசத்தின்படி அவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அதைத்தான் வாயினாலே அறிக்கையிட்டு என்று சொல்லுகிறது. பேச முடியாத ஒருவரால் அறிக்கை செய்ய முடியாது, ஆனால் அவரால் வாழ முடியும். இந்த உண்மையை உறுதிப்படுத்தும் வகையில்தான் யோசேப்பு, தானியேல் மற்றும் அவனுடைய நண்பர்களாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றோர் தங்கள் சொந்த தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திலே அடிமைகளாகவும் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்த பொழுதும் தங்கள் இதயத்திலே என்ன விசுவாசித்தார்களோ, வேதாகம தேவனை குறித்தும் அவருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிந்தவர்களாய் மட்டுமல்ல, அவைகளின்படியே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஏசாயா 29:13 வேதாகம தேவன் தமது ஜனங்களை குறித்து தனது வருத்தத்தை வெளிப்படுத்தும் வகையிலே, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று கூறும் பொழுது ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிற செய்தி என்ன? அன்புக்குரியவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் என்று அறியப்படுகின்ற நாம் உள்ஒன்று புறம் ஒன்று என்று வாழாமல் இதயத்தில் எப்படி தேவனை அறிந்திருக்கிறோமோ அதையே நமது வாழ்க்கையாக வாயிலும் செயலிலும் காட்ட வேண்டும் என்பதே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு. அந்த வரிசையில் தான் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் என்ற இந்த அற்புதமான வார்த்தைகளின்படி நமது வாழ்க்கை மீட்கப்பட்ட ஒன்றாக இருதயத்திலும் எண்ணத்திலும் செயலிலும் கர்த்தரை உயர்த்துகின்ற ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த தின தியானம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இது உங்கள் சகோதரன் பால்ராஜ், வேலூர்.